பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் BMS முஸ்தபா இணைகிறார். வணக்கம் சார். சார், நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சிங்க. பின்னர் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உடன் இருந்தீங்க. வழக்கமாக இப்தார் நோன்பு திறக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லா அரசியல் கட்சிகளுமே பங்கேற்றுக்கிட்டு இருக்கிற செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிகழ்வு தான். விஜய் வந்து பங்கேற்றது என்ன சிறப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? அது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக ஜெயலலிதா அம்மாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நீங்கள் இதர கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற, விடுதலை சிறுத்தை போன்ற இருக்கவங்க நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்ததில் வந்து வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசத்தை விஜய் நடத்துகிற இஃப்தாரியில் நாங்கள் பார்த்தோம். விஜய் நடத்தக்கூடிய இஃப்தாரியில் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு ரீதியான எப்படி வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பள்ளியாசலில் வந்து அந்த குரான், தொழுகை, நோம்பு திறப்பது, அந்த உணவை வச்சு இறைவனையே வணங்கி இறைவனையே பிரார்த்தித்து அந்த சூரியன் மறைஞ்சவனை நோம்பு திறக்கிறாங்களோ, எப்படி பள்ளியாசல் வராதவங்க வீட்டில் பொம்பளைங்க, தகப்பனார், சித்தப்பா, பெரியப்பா நோம்பு திறக்கும்போது எல்லாம் ஒன்றா தான் திறப்பாங்க. அது இஸ்லாமியர்களோட ஒரு இது. அப்போ ஒன்றா உட்காந்து அந்த சூரியன் மர வச்சு ரொம்ப உடல் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற ஒரு இது ஐதீகம் இருக்கின்றது. அந்த மாதிரி வந்து நோம்பு திறந்த ஃபீலை வந்து நேற்று நான் வந்து இஃப்தார், நானும் வந்து அதிமுக மேடைய இஃப்தாரெல்லாம் கலந்துருக்கிறேன், பார்த்துருக்குறேன். ஜெயலலிதா அம்மா இஃப்தாரெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த இஃப்தாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாறுபட்டு எங்கள் மசூதிக்குள்ளே நடக்கிற மாதிரி வந்து இஃப்தாரை வந்து இவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னால், கூடுதலாக வந்து நிறையா பேர் சொல்கிற மாதிரி இது வந்து அரசியல் அது இதெல்லாம் பேசுகிறாங்க. நான் வந்து அந்த களத்திலேயே இருந்தேன், 2 நாள் அந்த களத்திலே இருந்தேன். இந்த களத்தில் இருந்து என்னதான் இங்கே இருக்குது, எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும். அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துறது தான் உங்களை மாதிரி அறமுள்ள ஊடகங்கள் வந்து செஞ்சிட்ருக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணும்போது ஒரு 40 அடி ஓர்டிங்ஸு, 40க்கு 20 முதல்ல அந்த வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பிங்க் கலர் வேர்டிங்ஸ் வந்துச்சு. அதை வச்சுட்டு அவங்க பொதுச் செயலாளர் போன்றவர்கள், மரியாதைக்குரிய ஆதவர்கள் போன்றவர்கள்லாம் அவங்க வந்து அப்ரூவ் கேட்குறாங்க, தலைவருக்கு அப்ரூவ். அவரை சந்தித்து அவர் பார்த்து சொல்ல ஒரு இடைப்பட்ட காலம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. பார்த்த உடனே முதல்ல அதுலேருந்து அப்ரூவ் படுத்துங்க. நீங்கள் அவர் என்ன சொல்கிறார், சார் பேனர் அடித்தாச்சு, பேனர் மாட்டியாச்சு, அதில் ஒரு 50,000 செலவு பண்ணியிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாமே நடந்துருச்சு, ப்ரோக்ராம் நெருக்கம் டைமாக இருக்குது. ஓட்டு கிடையாதுங்க, உணர்வுக்கு நான் காலங்காலமாக நடத்திட்டு இருக்கிறேன். அதை முதல் கலட்டுங்க. அங்கேருந்து தாவேகா தமிழக வெற்றி கழகம் என்ற வார்த்தை கூட உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிஜம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்னு நினைக்கிறாருங்க அப்படின்னு நான் கேட்குறேன். உண்மையாகவே இதில் ப்ரேயர் இருக்கணுங்க. இந்த உண்மைத்தன்மை ப்ரேயர் அது உண்மை இருக்கணுன்றது தான் பார்க்க. சரி, கூடுதலாக என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று என்ன தான் பண்ணாங்க, 3 மணிக்கு எழுந்திரிச்சு உணவு சாப்பிட்டாருங்க. அந்த படத்தை என்கிட்ட காட்டுறாங்க. இந்த படத்தை வெளியிட வேணும்னு சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் வாக்கு அரசியல்னு சொல்லி மையப்படுத்துவாங்க. 3 மணிக்கு எழுந்துச்சி உச்சார் உணவு சாப்பிட்டு சகர் என்ன சாப்பிட்டு குளிச்சுட்டு, கூடுதலாக வார்த்தை சொல்கிறேன், அவர் வந்த உடையிலேயே இருந்திருக்கிறார். வரும்போது வேணால் அதே மாதிரி உடை மாற்றப்பட்டதாக இருக்கலாம், வரும்போது ஃப்ரெஷ்ஷாக போட்டு வந்துருக்கலாம். அவர் அதே சிந்தனையில், அதே ஒரு உணர்வில், அதே ஒரு நோம்பில் இறைவனை வணங்கி அந்த இடத்துல வந்து நோம்பை திறந்துட்டு மிச்ச அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி பாதிலேயோ முக்காலையோ அரையிலையோ காலையோ விட்டுட்டு போவாங்க. முழுமையாக இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எங்களுக்கு இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார், நெத்தியை கொண்டு போய் பூமியில் வைப்பது தான் பெரிய கடமை. சுஜூத் தான், இறைவனை சரணாகதி ஆகிறது தான் பெரிய ஒரு பாக்கியமாக. அதை வந்து அவர் செஞ்சது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாயவான், ஒரு அரசியல் அப்பாற்பட்டு நோம்பு வந்து செய்கிறாங்கன்னா இதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு தானே சாகணும். ஒரு உண்மையான முஸ்லீம், ஒரு நல்ல முஸ்லீம், ஒரு குணாதிசான முஸ்லீம், எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிற முஸ்லீம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோட்பாடை வந்து மதிக்கிறாரு, கண்ணியப்படுத்துகிறாரு, உணர்வை புரிஞ்சுக்கிறாங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு பர்சன் கூட அரசியலுக்கு அப்பாற்பட்டு அந்த விஷயம் நடந்திருக்கு. இதை நான் வந்து ரொம்ப கண்ணியமாக மதிக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் அந்த உடை அப்படியே தான் இருந்தார். காலையில் அதிகாலை 3 மணிக்கு உணவு உண்ணார். அந்த என்ன நோக்கமோ நோன்புக்கான விஷயம் என்னவோ அதை கடைபிடித்து வந்தாருன்றீங்க. இப்போ இந்த உடை விஷயத்தில் வந்து சில விமர்சனங்கள்லாம் வருது. அதாவது லுங்கி அணிந்து வந்தது, குல்லா அணிவது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அதில் பங்கேற்கிறவங்க எல்லா நோன்பு திறப்புலையுமே செய்கிற விஷயம்தான்.
இந்த கூடுதலாக இந்த உடை அப்படின்றது வந்து விஜய் வாக்கு வங்கிக்காக இப்படி உடை அணிந்து வந்திருக்கிறார் அப்படின்லாம் ஒரு விமர்சனம் வருது. அது உண்மையாக தானா? சில இப்போ பாஜகவில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் போது குல்லா அணிந்திருப்பது அதையெல்லாம் போட்டு உண்மையான நாயகன் அப்படின்னு அண்ணாமலையை போட்டு அவர் குல்லா அணியாமல் அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இருக்கிறார் அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் சரியான பார்வையாக தானே இருக்கும் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது. அல்ல எதுவும் நடிக்கலப்பா அவர் கரெக்டாக வந்திருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை உளப்பூர்வமாக வந்திருக்கிறாரு எடுத்துக்கிறதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது உடைக்கு நான் வரேன் சார். ஸ்டாலின் அவர்கள் தொப்பி போடுறது, உதயநிதி ஸ்டாலின் தொப்பி போடுறது எப்படி பாதி அரசியல்னு பார்க்கலாமா? எந்த மையக்கோட்டை நான் வைக்கிறது? அண்ணாமலை அரசியலையும் விஜய் அரசியலையும் ஒப்பிடுறதே தவறு சார். அண்ணாமலை அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒப்பீடுன்றது சோசியல் மீடியாவில் இப்ப அவங்க தரப்பு அப்படி போடும்போது இப்படி மக்கள்கிட்ட இந்த விஷயம் இல்ல இந்த ஒப்பீடே தவறு. நான் கேட்கிறேன், அந்த உடை இருக்குல்ல சார், அந்த உடையை இஸ்லாமியர்கள் போடுவாங்க, அதை மதிச்சிருக்கிறாரு. நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. அந்த உடையை வந்து சரி, இந்த அரசியல் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அந்த படம் வந்து சமூக வலைத்தளத்தில் வெளியில வந்திருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி அவர் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாரு. மக்கள் இயக்கமாக நடத்திருக்காரு, மன்றத்தில் நடத்திருக்காரு. இதே மாதிரி கைலி போட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு கலர் சட்டையை போட்டிருக்காரு, இன்னைக்கு வந்து வெள்ளை சட்டையை போட்டிருக்காரு. அன்னைக்கும் கைலி உடுத்திருக்காரு, இன்னைக்கு கைலி உடுத்திருக்காரு. அன்னைக்கும் தொப்பியை போட்டிருக்காரு, இன்னைக்கும் தொப்பியை போட்டிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா சார், அவர் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் இது ஒரு கடமை. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் மக்கள் யாரோ பேசுவது கூட சொல்றாரு, எனக்கு நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எல்லாரும் சேர்ந்துருப்போம் சார். இதை தான் நாங்கள் நேசிக்கிறோம் சார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார், எங்களுக்கு வந்து 1000 ரூபா வேணாம் சார், தயவு செய்து 1000 ரூபா வேணாம், 2000 ரூபா வேணாம். நான் கூடுதலாக வார்த்தை பதிவு செய்கிறேன், பிச்சை காசு வேணாம் எங்களுக்கு. நாங்கள் தொழில் செய்கிறோம். முஸ்லீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. பீடி சுற்றுவாங்க, ஆட்டோ ஓட்டுவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கடை வச்சுருப்பாங்க, நூல் பட்டன் கடை வச்சுருப்பாங்க, இப்படி இருந்திருப்போம். அவங்க அன்றாட உழைச்சி அன்றாட சாப்பிடும். எங்களுக்கு என்ன தெரியுமா சார் தேவை? எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகணும். எங்களுக்கு செக்யூர் தேவை, பாதுகாப்பு தேவை. இந்த பாதுகாப்பு தரேன்னு ஒரு அரசாங்கம் ஏமாத்திட்டு இருக்கு. அந்த அரசாங்கம் நாங்க பாதுகாப்புல இருக்கோம்னு சொல்லி எங்களை அடிச்சிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம். இந்த மாற்று வந்து ஜனநாயகத்துல வந்து மாற்று சக்தி தேவை. கேள்வி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் நல்லது பிறக்கும். காந்தி கேள்வி கேட்டதுனால தான் சுதந்திரம் கிடைச்சது. கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லை. எடப்பாடி சங்கி ஆயிட்டாரு, ஓபிஎஸ் முழுமையா சங்கியா மாறிட்டாரு. எங்களுக்கு மேல அவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கோபம் இல்லை. எதுக்கு கோபம்? இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்களே, நீங்க கூட நின்று கையை தட்டுறீங்களே உங்கள பாதுகாப்புக்காக. அந்த இடத்துல விஜய் வராரு, விஜய் கேள்வி கேட்கிறாரு, விஜய் கேள்வி கேட்க போறாரு. கொள்கை ரீதியாக எதிரின் ஒரு விரலை எடுத்து அங்க மத்திய அரசாங்கத்தை வந்து பாக்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிலிம் ஸ்டார் சார். நீங்க அரசியல் பார்ட்டியை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் திறந்துட்டு இதனால எவ்வளவு இன்னல் வரும், எவ்வளவு பாதிப்பு வரும், எவ்வளவு அரசியல் கட்சிகள் இதனால இந்தியா முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாஜகனால. இதையெல்லாம் சமாளிச்சு ஒருத்தர் அரசியலுக்கு வராருன்னு சொன்னா இதை வந்து இஸ்லாமியில் வரவேற்பாங்களா வரவேற்க மாட்டாங்களா? யோசிச்சு பாத்தீங்களா? பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய திமுக எங்களுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணுச்சு? இன்னைக்கு பழங்காநத்தத்துல ஹெச் ராஜா போன்றவர்கள்லாம் வந்து தாலிபான்னு பேசுறாங்க, எங்களை பார்த்து ஆப்கானிஸ்தான் பேசுறாங்க. யோசிச்சு பாத்தீங்களா? இந்த ஹெச் ராஜா சொல்றாரு ராம ஜென்ம பூமியா மாறும்ன்றாரு. நீங்க என்ன சார் பண்ணிருக்கணும்? இதே திமுக அரசாங்கம் அண்ணன் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும்? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும் சார். முஸ்தபா பேசியிருந்தா விட்டுருவீங்களா? ஒரு அந்தோனி பேசியிருந்தா விட்டுருவீங்களா? ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய அப்துல் ரஹ்மான் பேசியிருந்தா விட்டுருப்பீங்களா? ஏதோ ஒரு உணர்ச்சியா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி சமூக வலைதளத்தை பண்ணா விட்டுருப்பீங்களா? ஏன் ஹெச் ராஜா விடுறீங்க? நீங்க தான் பாஜகவின் கொள்கையை எதிர்ப்புறவங்களா? நாங்க உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கேட்டோமா? எங்களை கொச்சப்படுத்துறாங்க தாலிபான் சொல்லி, தீவிரவாதின்னு சொல்றாங்க சார். நீங்க எப்படி வேடிக்கை பாக்குறீங்க? இதையெல்லாம் ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லையே, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாபெரும் தலைவர், வெற்றி தலைவர் விஜய் வராரு. சரி, இவர் முன்னாடி இஸ்லாத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? இவர் உண்மையா வராரு? அதையும் முஸ்லீம் கிரவுண்ட் ரைட்ல பாப்பாங்க. நீங்க சும்மா போன போக்குல வாக்களிச்சுட்டு போக மாட்டாங்க. இவர் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது இவர் என்ஆர்சி பிரச்சனை வரும்போது இவர் பார்ட்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா இருந்தா இப்ப பேசவானா, இதுக்கான வேலை நடக்காது, நம்ம அரசியல் காலத்தை குதிக்க முடியாது. இவர் அதெல்லாம் பார்க்கல சார். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன வேணா பண்ணு, இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் தவறு நடந்தா நான் தட்டி கேட்பேன், நல்லதை ஏவனும் தீவையை தடுப்பணும், அதுதான் தவாகாவோட கொள்கை. அந்த கொள்கையில் அவர் தட்டி கேட்டார் தெரியுமா? எங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்குது. புர்காவே வேணான்ற தாகிரா பானுவை நீ என்னப்பா வேணான்னு சொல்ற? நான் புர்கா போட்டு மேடையில் உட்கார வைப்பேன். திமுக செய்யாதது கூட விஜய் செய்யறாரு தெரியுமா?
இது எங்களுக்கு நம்பிக்கை வளர்க்குது. ஓடிங்ஸே இல்லாமல் ஓட்டுக்காக நான் இஃப்தியாரை நடத்தலை, உணர்வுக்காக நடத்துகிறேன், நோம்பு இருந்து தொழுது அந்த இறைவனிடம் சரணாகதி ஆகி பார்க்கும்போது இந்த மாதிரி மனுஷனா, இது எங்கள் இஸ்லாமியர் மத்தியில் வலு சேர்க்குது. இதெல்லாம் திமுக ஃபெயிலியர் சார். திமுக இரட்டை வேடம் போடுது. இந்த இரட்டை வேடத்தை சிறைவாசியை விடுதலை செய்கிறேன்னு சொல்லிச்சு திமுக. சுப்ரீம் கோர்ட்டில் வெளியில் வந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு பேசுது. இங்கே பார்த்தீங்கன்னா விடுதலை செய்வோம் ஸ்டெண்ட் அடிக்குது. இந்த முகத்திலே யார் கழிக்கணும்? எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, வலு இழந்திருக்கின்றது. அவங்க ஏதோ பண்ண ஊழலுக்கு திமுக அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்போ விஜய் கேட்கக்கூடிய இடத்துல வராரு, முகத்திரையை கிழிச்சு காட்ட போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தேவை அப்படின்றத மக்கள் நாங்கள் நேசிக்கிறோம். இப்போ நீங்கள் பல இஃப்தார் நோன்புகளை பார்த்துருப்பீங்க. திமுக பக்கம் அதிக ட்ராவல் பண்ணல அப்படின்னாலும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. அதிமுக இஃப்தார் நோன்புகள்லாம் பங்கேற்றிருப்பீங்க. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாறுபட்டு தாவேகா நடத்திய விஜய் பங்கேற்ற இந்த இஃப்தார் நோன்பில் என்ன விதமான கருத்துக்கள் அந்த மக்கள்கிட்ட இருந்தது? சிறுபான்மையின மக்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட வேற என்ன புது விஷயமா உங்கள் கண்ணில் தென்பட்டது? திமுக அதிமுக நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் புகழாரம் இருக்கும் சார். ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரான்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி அதோட முடிச்சுடுவாங்க. ஒரு புகழாரம் தான். தாத்தா படம், அப்பா படம், பேரம் படம், சின்ன பேரம் படம், ஒரு சித்தப்பா படம், பெரியப்பா படம், இப்படிலாம் போட்டு தான் இன்றைக்கி ஆட்சியாளர்கள் இஃப்தியாரை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இன்விடேஷன்லேயே பார்க்கலாம். ஓர்டிங்ஸு, கட் ஹவுஸு, பேனரு, போஸ்டர், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணர்வு ரீதியாகவே நான் எதையுமே வேணாங்க, விளம்பரமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவர் நடத்துகிறார் தெரியுமா? இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பேசப்படுது? விஜய் வாழ்க, விஜய் வளர்க பேசப்படுது கிடையாது சார். என்ன பேசப்படுது? குரான் வசனம் பேசப்படுது, குரான் போதிக்கப்படுது. நோம்பு திறக்கும் போது அந்த குரான் சொல்லக்கூடிய வாசகங்கள் சொல்லப்படுது. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்லுறாரு. அப்போ என்ன முஸ்லிம்கள் என்ன குடிப்பாங்க? கஞ்சி குடிப்பாங்க. அப்போ என்ன பேரிச்சம்பழம், இது எல்லாம் வச்சு அரசியல் கலக்காம, புரியுதா அவங்களுக்கு? அவங்களாம் பார்த்தீங்கன்னா அரசியல் கலந்து இஃப்தியாரி, அரசியல் கலக்காம பியூரா ஒரு பெரிய மினரல் வாட்டர் மாதிரி அந்த இடத்துல பண்ணது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்குது. அப்போ முழுக்க முழுக்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அரசியலுக்காக இஸ்லாமியரை நேசிக்கல, உணர்வு ரீதியாகவே எல்லா மக்களையும் நேசிக்கிறாரு. அந்த விஷயத்தை மக்களுக்கு போய் கொண்டு போய் சொல்லும் போது அவங்க பார்க்கும் போது கண்டிப்பாக 2020 அதான் சொன்னது. இந்த அச்சம் தான் YMCல நான் ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன், ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன், ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன் 100 வாட்டி யார் தான் சொல்ல சொன்னா? ஒரு வாட்டி சொல்லுங்க. உங்களை ரம்ஜான் வாழ்த்து சொல்ல வேணும்னு யார் சொன்னா? ஏன் எங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு தான் கேள்வி கேட்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. புரியுது? அதை நாங்க கொச்சப்படுத்தல, அது அவங்க உரிமை, அவங்க கேட்கறாங்க. இந்த நாட்டில் இல்ல அவர்களும் இந்த நாட்டுக்கு வரி கேட்டுறாங்க, அவங்களும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க சொல்லிட்டு போங்க. நீங்க 100 வாட்டி சொல்ற நாங்க விரும்பல. எங்களை வச்சு நீங்க அரசு இதுதான் சொல்றேன். திமுகவின் பிரித்தாலும் சூழ்ச்சி இன்னும் ரம்ஜானுக்கு ஏன் சொல்றேன்னு கேட்கறாங்க. எங்களை அந்த மக்கள் மீது திசை திருப்புறீங்களா? வன்மத்தை கக்கிறீங்களா? நாங்க அண்ணன் தம்பியா வாழ்றத பிரிக்கிறீங்களா? நாங்க அது சொல்லலையாங்க. ரம்ஜான் வாழ்த்து சொல்லுங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க. அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஏங்க திமுக ஏன் ரம்ஜான் வாழ்த்து சொல்லுச்சான்னு கேட்கறாங்க. நீங்க ஒரு வீடியோ எடுத்து காட்டுங்க. ஏங்க எங்க பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல? அவங்க உரிமையை கேட்கறாங்க. இந்த நாடு டெமோக்ரஸிங்க, இந்த நாடு ஜனநாயக நாடு. அவங்க உரிமை அவங்க கேட்கதான் செய்வாங்க. நீங்க இந்த இடத்துல என்ன ஒரு டிராமா பண்றீங்க பாருங்க. நாங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கேட்கறதுனால எங்க மீது வன்மத்தை கக்குறாங்க. இந்த விஷயத்தை இதான் சார். இது பாஜகவும் அந்த வேலை தான் செய்யுது, திமுகவும் அந்த வேலை தான் செய்யுது. இதை பாத்தீங்கன்னா சமத்துவம் சமநீதி பேசுறவங்க இங்க பாத்தீங்கன்னா சமத்துவம் சமநீதியை விஜய் கொடுக்கறது பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு அச்சத்தை விட்டுது. அது இடையூறு கொடுக்குறாங்க. ஹாலெல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த காலத்துல இருந்து பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார். 6-7 ஹால் கேன்சல் பண்ணி உங்களை போன்ற அறமுள்ள ஊடகங்கள் 7ஆம் தேதி YMCயில் இஃப்தியாரி விஜய் கலந்து கொள்ளுகிறார் என்று லைவ் பிளாஷ் போட்டதுக்கு அப்புறம் மன்ன கவ்வி ஆளுங்கட்சியில் இருக்கவங்க ஒன்றும் செய்ய முடியாம உங்களோட உதவியோட இஸ்லாமிய மக்களோட துவாவோட இந்த இஃப்தியாரை நடத்திருக்கோம் சொன்னாங்க. இப்போ அங்கே இளைஞர்கள்லாம் நிறைய ஒரு பெரும் கூட்டம் இருக்கும்ல, அவங்ககிட்ட என்ன விதமான மனநிலை இருந்தது, என்ன எண்ணங்கள் இருந்தது, என்ன பேசிக்கொண்டார்கள் அங்கே? அதில் சார் நான் அந்த இடத்துல நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பிரபலமான காலேஜெலாம் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அந்த காலேஜில் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு இஸ்லாமிய மாணவர்கள். கடந்த முறை வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிக்க போகிறவர்கள் 27 லட்சம் 30 லட்சம் அந்த மாணவர்கள் ஒரு பாட்டு அங்கே இருக்கிறாங்க. அவங்க வராங்க, அண்ணே முஸ்தபாண்ணே எங்களுக்கு இன்விடேஷன் வேணும். என்னண்ணே இன்விடேஷனில் அவர் படத்தை கூட காணா, ஒன்று கூட காணா கேட்குறான் சார். ஒரு பையன் கேட்குறான், இப்போ பரவாயில்லைண்ணே இப்படியா போட்டிருக்காரு, அப்படிதான்ப்பா போட சொன்னார். இதை நான் எப்போ பார்த்தேன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்த்தேன். விஜய் தொழுறாரு,
இவன் வந்து இளைஞர். இதை வந்து எப்படி திருச்சி ஆடுறாங்கன்னா ரசிகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு 2 நாள் முன்னாடி உதயநிதி இஃப்தியாரி நடத்தினாரு. அவர் ஏன் ரசிகர் போல? உதயநிதி சினிமால ஃபைலர்னு ஒத்துக்கோங்க. உதயநிதியை சினிமாலேயே கரை சேர்க்க முடியல, நீங்க அரசியல் எங்கிருந்து சேர்க்க போறீங்க? புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து வராரு, கூட்டம் வந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழுவை நடக்கும் போது நான் பார்த்தேன், உங்களை மாதிரி மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிங்க. அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ என்ன ஒரு இது எடுத்து பார்க்கும்போது கடைசி சஃப் வரைக்கும் நாங்கள் போட்ட சஃப்பு பார்த்தீங்கன்னா 80 சஃப்பு போட்டோம் சார். 80 சஃப் வரைக்கும் அந்த இளைஞர்கள் அமைதியாக நின்று இறைவனை சுஜூத் செய்கிறாங்கன்னு சொன்னால் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்த விஜயை வந்து மதித்து அந்த இடத்துல வந்து ரியாலிட்டி தெரியுது சார். இப்போ தொழுதுட்டு போனார், அதை தான் சார் பேசுகிறாங்க. தொழுதுட்டு போனார், சிஸ்தா செஞ்சுட்டு போனார், நம்மளோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு போனாரு. இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் திமுக அச்சத்தில் இருக்கு. 2026 தேர்தல் இதுக்கு சாட்சி. அதான் இன்னைக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இந்த மகளிர் தின விழாவில். திமுக ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும். அது நேற்று இஃப்தியாரியில நடந்துருச்சு சார். திமுக அரசாங்கம் இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா வக்பு சொத்தை மீட்டு தரேன், நீங்க இன்ன வரைக்கும் வருஷம் முடிய போகுது, மீட்டு கொடுத்தீங்களா? கேள்விக்குறி. சிறைவாசியை விடுதலை பண்ணேன்னு நீங்க விடுதலை பண்ணீங்களா? கேள்விக்குறி. இவ்வளவும் பண்ணிட்டு இடஒதுக்கீடு உயர்த்தி தரோம் நீங்க 3.5 அதுலயே அப்படியே நிக்குது. ஆட்சி முடிய போகுது. இந்த டிசம்பர் வந்தா சைன் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு அதிகாரி கண்ட்ரோல் வந்துருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது நிறைவேற்றி கொடுக்கல. அப்போ இந்த விஷயங்கள், இந்த திமுகவின் எதிர்ப்பலை, திமுக தேர்தலில் சொன்ன நிறைவேற்றாத வாக்குறுதி, சிலிண்டர் மானியம், முதியோர்களுக்கு பின்ஷன், கவர்மெண்ட் தொழிலுக்கு ஓல்டு பின்ஷன், பெட்ரோல் விலை குறைப்பு, இந்த நீங்க பால் விலை குறைப்பு, இன்னைக்கு கட்டுக்கடக்காத விலைவாசி, மாசம் நாங்க இபி லீடிங் எடுப்போம்னு சொன்னீங்க, இன்னைக்கு இபியில உயர்த்தினது, கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி விட்டது. இந்த எதிர்ப்பலை எங்க போவோம்? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்க பாஜகவை தொல்லை தூக்கி வச்சிட்டாரு. இந்த சொல்லிவிட்டாரு 6 மாசங்கள் திமுகவை தவிர எங்களுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அது எங்களுக்கு தெரியுமே, நீங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சொல்லி. அதனால வந்து அந்த சைடு அவர் போயிட்டாரு. அப்ப இந்த களத்துல இந்த விஷயத்தை மக்கள் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அதான் ஆதவ அர்ஜுன் நிலம்பர் தெளிவா பதிவு செய்யறாரு. இந்த 62 வாரம் நாங்க தான் எதிர்கட்சி, இதுக்கப்புறம் நாங்க வந்து கடுமையா கேள்வி கேட்க போறோம். அந்த கேள்வி கேட்கல அவங்க செய்யல. விஜய் பரந்தூர் போறாரா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு. விஜய் வேங்கவேல் போறாரா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வராருன்னவனே திமுக பயப்படுதுன்னு சொன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வருங்காலம் ஒரு மாற்றமான காலம், அது விஜயின் காலமாக இருக்கு நாங்க பார்க்கிறோம். பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து முழுமையா திமுகவுக்கு போகுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்த அதிமுகவுக்கு அந்த மைனாரிட்டி வாக்குகள் ஷிஃப்ட் ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு வழக்கமாக திமுக பக்கம் போயிட்டு இருக்க வாக்குகள் அங்கே போகாதா? அது வேறு எங்கே போகும்? இல்லை அதிமுக ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் எப்படி இருக்கும் விஜய்? இல்லை சார், என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர் வாக்கு திமுக என்ற ஒரு காலத்தை வந்து அந்த பிம்பத்தை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா உடைச்சி 2011 2016 வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ரொம்ப ரியாலிட்டியாக பேசணும், எல்லா முஸ்லீம் பொம்பளைங்களும் வந்து அந்த அம்மா வரணும்னே விரும்பினாங்க. திருப்பி வந்திருந்தா ஸ்டாலினுக்கு வேலையே கிடையாது தமிழ்நாட்டில். திருப்பி 15 வருஷம் அவங்க தான் ஆண்டிருப்பாங்க. இல்லாட்டி அதிமுக கூடுதல் பலமா உடையாம கடந்தா கூட, பிஜேபி உடைச்சிருச்சு கழகங்களா தமிழகம் சொல்லி கூட இருந்தே கழுத்து அடிச்சிருச்சு, அது இருந்தா கூட திமுகவுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பிம்பத்தை இஸ்லாமியர் வாக்கை அன்னைக்கே ஜெயலலிதா அம்மா வந்து வென்று எடுத்து காட்டினாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் எடப்பாடி வந்து பிஜேபிக்கு நான் எதிரி, பிஜேபிக்கு எதிரின்னு சொன்னாலும் கூட, அதுதான் சொல்றேன் சார், இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறதுனால இஸ்லாமியர் ஓட்டு இஸ்லாமிய அந்த அமைப்புக்கு போயிடாது. இன்னைக்கு எஸ்டிபி கூட இருக்கு, ஏன் எடப்பாடி இஸ்லாமிய ஓட்டை வாங்கல? நாளைக்கு மனித மக்களுக்கு திமுக வெளில போகுது, இதனால திமுக வாங்காம போயிட போதா? அது கிடையாது சார். இன்னைக்கு இருக்கக்கூடியவர் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். கையில வந்து பாத்தீங்கன்னா போன் வச்சிருக்காங்க, செய்தி பாக்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த அடிப்படையில வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பை கருதுறாங்க. அப்ப பாதுகாப்பு கருதுறாங்கன்னா முழுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பி டீம்ல தான் அவர் சவாரி செய்யறாரு. திமுக சவாரி செய்து வேற வழி கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டையும் ஒரு கோட்ல வச்சு பார்த்தா என்ன தலையெழுத்து, வேற வழி கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப இவருக்கு போட்டு தொலையணுமே, போட்டு தொலைகிறோம். விஜய் வந்து பியூர்லயே வராரு சார். நான் மக்கள் மன்றத்தில் வந்து நிக்க போறேன், நான் மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கையை அவர் கேட்கிறாரு. இஸ்லாமியர் கோயம்புத்தூர்ல 19 முஸ்லிம்களை சுட்டாங்க சார் கலைஞர் பீரியட்ல.
போய் பார்க்க கூட இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் ஆறுதல் தெரிவிக்கல. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அந்த கோயம்புத்தூர் மாவட்டமே பதட்டமான மாவட்டமாக இருக்கும். அந்த இடத்துல விஜய் என்ன பண்ணுறாரு? அப்படியா அந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வந்து தவறாக சித்தரிக்கிறாங்களா? அங்கே ஒரு இஸ்லாமிய மாவட்ட செயலராக போடு. நீ போய் அங்கே போய் நல்லது பண்ணுப்பா. மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணு, போதைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணு, ரத்த தானம் செய், மருத்துவ முகாம் செய். தவறான ஒரு பார்வை இருக்குல்ல, அந்த பிம்பத்தை உட. அதான் ஒரு தலைவன் சார். இதை வந்து திமுக பண்ணுச்சா? திமுக மேடையில் இஸ்லாமிய பெண்ணை உட்கார வைப்பீங்களா? உட்கார வச்சு காட்டியிருக்கீங்களா? சாதிக் பாஷாக்கு அப்புறம் திமுகவில் உயர்மட்ட பொறுப்புல இஸ்லாமியர் இருந்தாங்களா? நீங்க மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா நாசரை விட்டா மஸ்தான், மஸ்தானை விட்டா நாசர், அங்க மைதீன் கானை விட்டா வஹாபு, வஹாபு விட்டா மைதீன் கான். இந்த 4 பேருக்குள்ள தான் ரவுண்டு கட்டுவீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு சாமாலியன் ஜாக்கீர் என்ற ஒரு இஸ்லாமியரை மாவட்ட செயலர் பத்தி கொடுக்குறாரு சார். அப்ப இப்ப நாங்க பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பேர் கொடுக்கும் போது நாளைக்கு எப்படி இஸ்லாமியருக்கு வந்து போவார் நீங்க சொல்றீங்க? நாளைக்கு அந்த தாயராவான உள்ள புள்ள இருக்க, யாஸ்மினோட புள்ள இருக்க, ஜாகிர்னு ஒருத்தர் இருக்காரு, கோயம்புத்தூர்ல பாபுன்னு இருக்கிறாரு. அப்போ இஸ்லாமியருக்கு இவ்வளவு செய்யும் போது கண்டிப்பாக இவங்க சொல்லி ஏமாத்துறாங்க, அவங்க கூட இருந்தே ஏமாத்துறாங்க. இந்த இடத்துல செய்யக்கூடிய இடத்துல விஜய் வருவார்னு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நம்புறாங்க. நாங்க போய் சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னு, வேலைக்கிழமை சாயங்காலம் அந்த நோன்பு திறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிஸியா இருக்கும் எல்லா மசூதியும். ஸ்பெஷல் பிரேயர் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய 20 பகுதியில் இருக்கக்கூடிய மசூதியை நானும் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அந்த ஆனந்த் அவர்களும் போய் பார்த்தோம். ஆஃபீஸ் ரூம் கதவெல்லாம் மூடிடுவாங்க, ஆனால் ப்ரேயர் நடக்கும். நிர்வாகிகள் வந்து முத்தவலிகள் வந்து கதவை திறக்கிறாங்க, உள்ளே கூப்பிட்றாங்க. சார் நான் வந்து கையில் வாங்கிட்டு கண்டிப்பாக மாற்றம் தேவைங்க, நாங்கள் வரோம் நாளைக்கு. அவங்களாம் வந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உலமாக்கள் வந்தாங்க, ஆலிம்கள் வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ்லாமியர்கள் ஹமாம் கட்டின அந்த தலப்பா கட்டினவர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த திமுக நம்மளை ஏமாத்துது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று இல்லை இந்த இடத்துல. இந்த மாற்று என்ற சக்தி விஜய் அவர்கள் வராரு, அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் தயாராயிட்டாங்க. அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் இடம் கொடுக்க மாட்டாங்க, மாநாருக்கு இடத்த மாட்டி போடுறாங்க, நான் தான் இஸ்லாமின் பாதுகாவலன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 மாச காலமா சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எங்க அண்ணன் ஜவஹர்லால் உடம்பு சொல்லாம இருக்கிறாரு. அது கூட தெரியாம இஸ்லாமியர்களின் சித்து விளையாட்டுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து பூஸ்ட் ஆகுது. அன்னைக்கு ஓடி போய் பாக்குறாரு முதலமைச்சர். புரியுதா? இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு டிராமா போடுறாரு. இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல நான் இஸ்லாமின் பாதுகாவலன் காட்டுறாரு. இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்து 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 கண்ணும் காதும் புளிச்சு போச்சு. அதனால இந்த தேர்தல் கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தேர்தலுக்கு அப்புறம் நீங்க பார்க்க தான் போறீங்க, நீங்க போட தான் போறீங்க. இஸ்லாமியர் வாக்கை விஜய் அவர்கள் திமுக வந்து பிரித்து வென்றெடுப்பார். சார், இப்போ நீங்கள் பேட்டியில் குறிப்பிடும்போது 2 விஷயம். ஒன்று வந்து இஸ்லாமியர்கள் தொழுகையின் போது நெத்தியை பூமியில் வைப்பது தான் இஸ்லாத்தோடைய கடமை அப்படின்றது சொன்னீங்க. அதை விஜய் செய்தார் அப்படின்றீங்க. இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்கும் போது நாற்காலி மேஜை அப்படின்ற அந்த ஒரு தன்மையோடு நடக்கக்கூடிய இஃப்தார் நோன்பு இது ஒரு தரையில் நடந்திருக்குது அப்படின்னும் போது இங்கு மாறுபடுகிறதா இந்த அரசியல் தலைமை அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, உதயநிதி பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ரம்ஜானுக்கு வாழ்த்து என்று அவர் கூறிக்கொண்டே இருக்கிறார். நாங்கள் வந்து அண்ணன் தம்பியாக இருக்கிறது தான் விரும்புகிறோம், ஒரு சாராரை விட்டு விட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை என்கிறீர்கள். இங்கே நம்ம பல கோயில்களில் பார்த்துருக்குறோம், ஆலயங்களில் கூட இந்து வழிபாட்டு முறைகளில் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அங்கே பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்து இடங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்படி இருக்கும்போது இங்கே இன்னொரு விமர்சனங்கள் எழுதிட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, ஏன் இந்து பண்டிகைகளையும் இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுல என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தையும் முன்னெடுக்கிறது தான் சரியான இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்து பண்டிகையில் யார் வந்து பங்கேற்கலன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் பங்கேற்கலையா? இல்லை, விஜயின் இல்லை, பொதுவாக வந்து இப்போ ஒரு ரம்ஜான் இஃப்தார் நோன்பு எல்லா அரசியல் கட்சிகளும் அது வந்து முன்னெடுக்குது. இப்போ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை எல்லா அரசியல் கட்சிகளும் முன்னெடுக்குது. அப்போ அது போன்று ஏதாவது ஒரு அடையாளத்தை இந்து பண்டிகைக்கும் அப்படி அரசியல் கட்சிகள் வைத்துக்கொண்டு முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றது எல்லாரும் கேட்கக்கூடியதோ இல்லை ஒரு சில சாரார் அதை மையப்படுத்துவதோ இருக்கிறது தானே செய்யுது. ஏன் அதையும் செஞ்சுட்டா என்ன அப்படின்றது தோணும்ல, அதில் என்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு இல்லை என்னன்னு கேட்குறேன் சார். அரசியல் கட்சிகள் ஏன் பண்ணலைன்றதை வந்து நீங்கள் அவங்கள தான் அவங்களோட உணர்வை அவர்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கூடிய விஷயம்தான்.
விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்போ அவர் மேலே சொல்லணும்னா அவர் வந்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் சாய்பாபா கோவில்லாம் கட்டி கொடுத்தாரு அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த நாட்டில் வந்து எல்லாரும் அவங்கவுங்களோட இறை நம்பிக்கை, நம்ம வந்து மனிதர்கள் இறை வழிபாட்டில் தான் வெவ்வேறையாக இருக்கின்றோம். அவர் ஒருத்தருக்கு இயேசுநாதர் வணங்குறார், ஒருத்தர் அல்லாஹ் வணங்குறார், ஒருத்தர் வந்து விநாயகர் வணங்கக்கூடியவர் இருக்கிறார். அதெல்லாம் கடந்து நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதோ ஏன் நீங்கள் எங்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லலன்னு கேட்குறது. அவங்க என்னைக்குனாச்சும் கேட்டாங்களா ரம்ஜானுக்கு ஏன் வாழ்த்து? நீங்கள் அங்கே உச்சரிக்கிறதோ ரம்ஜானுக்கு நீங்கள் சொல்லாதன்னு சொன்னீங்களா, நான் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வேன், நான் வாழ்த்து சொல்வேன். இது என்னத்தை சொல்ல வரீங்க? அங்கே உட்காரவங்கள்ட்ட என்னத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க நீங்கள் கிரவுண்டில்? பார்த்தீங்களா, உங்கள் ரம்ஜானுக்குலாம் வாழ்த்து சொல்ல வேணான்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, ஒரு குரூப். அதுக்கு நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வளோ கிறுக்க நான் சொன்னாங்க. நீங்கள் எதை சொல்ல வரீங்க? நீங்கள் சொல்லிட்டு போங்க, அவங்களுக்கு சொல்கிறத அவங்க சொல்லிட்டு போங்க. இந்த விஷயத்தை வந்து திமுக வந்து கொண்டு போகிறது வந்து இது பாஜக அங்கே வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யுது, அப்போ நீங்களும் மதத்தை வைத்து அரசியல் செய்றீங்க, அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் நாங்கள் புரிஞ்சு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு வழி இல்லை, வேற வழி கிடையாது. தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் களத்தில் இல்லை, சீமானு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு, அவரையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் திமுகவுக்கு போடுறாங்க. இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டான தேர்தலாக இருக்கும். நான் சொல்கிறாங்கல்ல, காகிதமில்ல கையை பிடிச்சி கொடுத்துட்டு போனார், ரம்ஜான் வாழ்த்து, நாங்கள் அரணாக இருக்கிறோம், நாங்கள் அதை கொடுத்துட்டோம், அரிசியை கொடுத்துட்டோம், சைக்கிளை கொடுத்துட்டோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாகூருக்கு சந்தனக்கட்டையை கொடுத்தோம். இதெல்லாம் ஜெயலலிதாவும் கொடுக்க தான் செஞ்சாங்க. உங்கள் ஓட்டையை பிரித்து எடுத்தாங்க, இதெல்லாம் கொடுக்க ஓட்டையை பிரித்து எடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு ஆட்சியில் வந்தால் விஜயும் கொடுக்க தான் போறாரு, கொடுக்காம இருக்க போறது கிடையாது. கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமுதாய மக்களும் கொடுக்க போறாரு, கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் கொடுக்க போறாரு. ஹஜ்ஜுக்கு மானியம் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் யாத்திரைக்கு போகும்போது அதுக்கு மானியம் கொடுக்க தான் போறாரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு திமுக அரசாங்கம் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை வந்து முகத்திரிக்கிறதுக்கு விஜய் வராரு. இன்னொன்று, நீங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பம்பிட்டு இருக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். பாஜகவை எதிர்ப்புன்னு சொல்றது ஏன் நீங்க முழுமையா எதிர்க்க மாட்டீங்க? நீங்க தான் திராவிடம் பேசுறீங்களே, நீங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் தாங்கி பிடிக்கிறீங்களா இல்லையா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க தகப்பனாருக்காக நீங்க நாணயத்தை வெளியிடுறீங்க. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி, பேசப்படக்கூடியவர் தான், இந்த தமிழ்நாட்டில் மறுக்கப்படாத சக்தியா இருந்தா அதை மறுக்கல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் கிறிஸ்தவரையும் நிக்க வச்சு அந்த நாணயத்தை வெளியிட்டு இருந்தா கண்ணியமா இருந்திருக்கும், அது சமத்துவமா இருந்திருக்கும். நீங்க ஏன் போயிட்டு பி டீமை கூப்பிட்டு வரீங்க? நீங்க ஏன் வந்து சங்கியை கூப்பிட்டு வரீங்க? நீங்க ஏன் RSS கூப்பிட்டு வரீங்க? நீங்க தான் பாதுகாவலரா? இதுதான் உங்க அப்பாவுக்கு சேர்க்கக்கூடிய புகழா? அப்போ நீங்க எதை மையப்படுத்துறீங்க? கருப்புக்குள் காவியா? இந்த இதெல்லாம் எங்க மனசுக்குள்ள வச்சிருக்கோம் சார். இந்த மனசுக்குள்ள வச்சது நாளைக்கு ஓட்டா தான் வெளிப்படுத்த முடியும். அந்த ஓட்டா வெளிப்படுத்த தமிழ்நாட்டு களத்துல விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு. அதுதான் சொல்றேன், வரும் தேர்தல் அது விஜய்க்கான தேர்தலா இருக்கும். நீங்க என்னதான் பொறலுங்கப்பா, இந்த வாட்டி இஸ்லாமியர் வாக்கை விஜய் வென்றெடுக்கலன்னு சொன்னா அரசியல் இருந்து வெளியே போயிரு. நன்றி சார், மற்றொரு நேர்காணல் சந்திப்போம்.